இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா என் கண்ணம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியா? தாத்தா, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு சண்டே. 2 நாள் ஸ்கூல் லீவ் தானே. இன்னைக்கு சனிக்கிழமையா? நீங்க ரூம்குள்ளேயே கிடந்து எனக்கு என்னைக்கு லீவு என்னைக்கு ஸ்கூல்னு எதுவுமே தெரியல தாத்தா. இது என்ன மாசம்னு தெரியுமா? என்ன மாசம்? ஏப்ரல். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டுருவாங்களே. ஓஹோ, அப்போ டெய்லி நீ தான் எனக்கு சாப்பாடு கொடுப்பியா? 3 நேரமும் எனக்கு லீவ் விட்டா நான் தான் கொடுப்பேன். சரிடா கண்ணம்மா. சொல்லுங்க. போதும். அச்சச்சோ, மிச்சம் வைக்க கூடாது. வீரா திட்டுவா, வள்ளியம்மா கோவப்படுவாங்க, எல்லாரும் சத்தம் போடுவாங்க. அதனால நல்ல பிள்ளையா ஆவாங்கங்க ப்ளீஸ். என் அண்ணி, என் அம்மா, உன் அண்ணன் எல்லாரையும் சேர்த்து மொத்த உருவமா இவ வந்திருக்கா வீரா. பாரு, இவ கூட இருக்கிற இந்த 5-10 நிமிஷம்தான் அண்ணன் எல்லாத்தையும் மறந்துருக்கு. ஏதோ அது முகத்துல சிரிப்புன்னு ஒண்ணு பார்க்க முடியுது. அதுக்கு நம்ம மேலெல்லாம் ஏதோ வெறுப்பு போல இருக்கு. நம்ம கிட்ட பேசுறதே நிறுத்திருச்சு. வலிமா, மாமாக்கு நம்ம மேல வெறுப்பெல்லாம் இல்ல. நடந்த எல்லா சம்பவத்துக்கும் விதிதான் காரணம். அது ஒண்ணுதான். குட்டிய பாருங்களேன், மாமா எவ்வளவு பெரிய ஆளுன்னு கூட பார்க்காம அவர் கூட இவ எப்படி வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கா.